வணக்கம் நேயர்களே, வெற்றி ஜோதிட நிலையத்திலிருந்து நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஜாதகத்தில் 2ஆம் பாகத்தை பற்றி பார்க்க போகிறோம். பாகம் 2 பார்க்கிறவர்கள் பாகம் 1ஐ பார்த்துவிட்டு அப்புறம் பாகம் 2ஐ பார்க்கவும். அப்போதான் ஜாதகத்தை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். ஜாதகத்தில் அடுத்தடுத்து வர்ற தலைப்புகளை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக ராசிகளுடைய தன்மை. 12 ராசிகளுக்கும் தமிழ் மாதத்தின் பெயர்கள். 3 ஒவ்வொரு ராசிக்கும் பஞ்சபூதங்களின் பெயர்கள். 4 ஒரு ராசி கட்டத்தில் ஆண் ராசி எது, பெண் ராசி எது என்பதை பற்றி கண்டறிவது. 5 எந்த ராசிக்கு எந்த திசை வரும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். வாங்க, முதல்ல பார்க்க போகிறது ராசிகளின் தன்மை. சரம் ராசி, ஸ்திரம் ராசி, உபயராசி. இது மூன்று தன்மைகளை கொண்டது. அதாவது மேசம், கடகம், துலாம், மகரம். இந்த 4 ராசிகளும் சரராசியாக வரும். ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம். இந்த 4 ராசிகளும் ஸ்திர ராசியாக வரும். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த 4 ராசிகளும் உபயராசியாக வரும். பொதுவாகவே சரராசியில் பிறந்தவங்க தலைமை தாங்குதல், நிர்வாக திறமை கொண்டவங்க, நாட்டை ஆடுறவங்க கூட இந்த ராசியில் பிறந்தவங்களாக தான் மேக்சிமம் பிறந்திருப்பாங்க. ஸ்திர ராசி அப்படின்னா இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு பொறுமை, சகிப்புத்தன்மை, தந்திரமாக தொழில் செய்த இந்த ராசியில் பிறந்தவங்க இந்த குணம் கொண்டவங்க இருப்பாங்க. உபயராசியில் பிறந்தவங்க அப்படின்னா சமய சந்தர்ப்பத்துக்கேற்ப வளைந்து கொடுத்து போகக்கூடிய ஞானமுள்ளவராக உபயராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க. ஒவ்வொரு ராசிகளிலும் தமிழ் மாதங்களை எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்க்குறோம். மேச ராசியில் சித்திரை, ரிஷப ராசியில் வைகாசி, மிதுன ராசியில் ஆனி, கடக ராசியில் ஆடி, சிம்ம ராசியில் ஆவணி, கன்னி ராசியில் புரட்டாசி, துலாம் ராசியில் ஐப்பசி, விருச்சிக ராசியில் கார்த்திகை, தனுசு ராசியில் மார்கழி, மகர ராசியில் தை, கும்ப ராசியில் மாசி, மீன ராசியில் பங்குனி. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதமும் சூரியன் சித்திரையிலிருந்து பங்குனி வரை ஒவ்வொரு மாதமும் பிரவேசிக்கிறார். ராசியில் பஞ்சபூதங்கள், அதாவது ராசி மண்டலம் அப்படின்னா ஆகாயம்னு குறிப்பிடுறோம். இப்போ மற்ற 4 தத்துவத்தை குறிப்பிட்டிருக்காங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தத்துவம். மேசராசி, சிம்மராசி, தனுசு ராசி இதை நெருப்பு தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஷபம், கன்னி, மகரம் இதை நிலராசி அப்படிங்கிறோம். மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 ராசிகளையும் காற்று ராசி அப்படின்னு சொல்கிறோம். கடகம், விருச்சகம், மீனம் இந்த 3 ராசியும் நீர் ராசி அப்படின்னு சொல்கிறோம். மொத்தம் 5 தத்துவங்கள். அதில் ஆகாயங்கிறது ராசி மண்டலம். மீண்டு 4 தத்துவங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்துருக்காங்க. ராசியில் ஆண் ராசி எது, பெண் ராசி எது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆண் ராசி மேசராசி, பெண் ராசி ரிஷபராசி. அதே மாதிரி ஆண் மிதுனம், பெண் கடகம். ஆண் சிம்மம், கன்னி பெண். துலாம் ஆண், விருச்சிகம் பெண். தனுசு ஆண், மகரம் பெண். கும்பம் ஆண், மீனம் பெண். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஆண், பெண் அப்படின்னு 2 ராசிகளை கொடுத்துருக்காங்க. ராசிகளின் திசைகள். அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு திசைகள் வரும். அப்போ மேச ராசி அப்படின்னா கிழக்கு திசை, ரிஷபராசி அப்படின்னா தெற்கு திசை, மிதுன ராசிக்கு மேற்கு திசை, கடகராசிக்கு வடக்கு திசை, சிம்ம ராசிக்கு கிழக்கு திசை, கன்னி ராசிக்கு தெற்கு திசை, துலாம் ராசிக்கு மேற்கு திசை, விருச்சிக ராசிக்கு வடக்கு திசை, தனுசு ராசிக்கு கிழக்கு திசை, மகர ராசிக்கு தெற்கு திசை, கும்பராசிக்கு மேற்கு திசை, மீன ராசிக்கு வடக்கு திசை. இப்படி 4 திசைகளையும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்கிறவர்களுக்கு சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்டில் பதிவிடுங்கள். நான் தெளிவான விளக்கம் அளிக்கிறேன். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து, இது போன்ற பயனுள்ள ஜோதிட தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி.